வெல்கம் டு கர்க்கி கார்னிவல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல இருக்க நட்ராட்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயிலுக்கு ஏன் நட்ராட்டீஸ்வரன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கோயில் வந்து ஒரு நடு ஆத்துக்குள்ள வந்து இந்த ஈஸ்வரன் கோயில் அமைஞ்சிருக்கிறனால இதுக்கு பேர் நட்ராட்டீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இந்த கோயில் ஒரு அழகான குட்டி தீவு போல காட்சியளிக்கும். முதலாம் ராஜேந்திர சோழ மன்னர் காலத்து கல்வெட்டும் இங்க இருக்கு. இந்த கோயிலில் புராண கதைகள் மற்றும் ஸ்தல வரலாறு எல்லாம் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. மனசில் எத்தனை பாரம் இருந்தாலும் படிக்கட்டு ஏறி கோயிலை சுற்றி வந்து இந்த நட்ராட்டீஸ்வரரை தரிசனம் செய்துட்டு வரும்போது மனசு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு விபூதி பொட்டலமோட ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது ரொம்பவுமே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. விபூதி பொட்டலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்தோம். வந்து ஆற்றுல இருக்க மீனுக்கெல்லாம் வந்து பொறி போட்டோம். அதெல்லாம் பார்த்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் எவ்வளோ ஒரு இயற்கை சூழலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாகவும் ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. வந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. உள்ள ஒரு அமைதியாகவும் குழந்தைங்க நல்லா ஒரு சுற்றி விளையாடி நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து.